பரிசுத்த ஆவியினால் வருகிற உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நாங்கள் மனதார வரவேற்று கொண்டிருக்கிறோம் இந்த அறையிலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் 2-3 பேருக்கு மேலாக கூடியிருக்கிற இந்த இடத்திலே எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகிற ஒரு தெய்வம் உண்டு. எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஒருவர் உண்டு. நாங்கள் அறியாத ஒருவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று சொன்னபடியே, நாங்கள் கண்களால் காண முடியாதவர், மாம்சத்தினால் அறிய முடியாதவர், எங்கள் ஆவியில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நடந்து கொண்டிருக்கிறேன், ஜீவிக்கிறேன், உலாவுகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லித் தருகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன், சீர்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்துகிறேன், குணமாக்குகிறேன், ஆறுதல் கொடுக்கிறேன் தெய்வமே. கட்டுகிறீரப்பா. ஹல்லேலூயா. மோராமா ஷேபா பாபா. மனுஷன் திறக்க முடியாதபடி கதவுகளை திறக்கிறவரையா, உம்முடைய அன்பை நாங்கள் நன்றியோடு துதித்து நன்றியோடு வரவேற்கிறோம். இந்த ராத்திரி உம்முடைய அன்பை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் மத்தியிலே. அப்பா, மனுஷன் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர், மனுஷன் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியை கொடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளும் பொழுதே எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலன் எவ்வளவு பெரியது என்பது முக்கியம் அல்ல. கொஞ்சம் பலன் இருந்தாலும் உடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக நீ திறந்த வாசலையே வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக தடை இல்லை சுவாமி. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக எந்த விதத்திலும் பிசாசின் வல்லமைகள் செயல்படுவது இல்லை. மனுஷனால் தடைகள் உண்டாவதும் இல்லை. ஏசப்பா, நீர் கொடுக்கிற திறந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்சம் பலன் இருந்த உடைய வசனத்தை கை கொண்டபடியினால் என்று சொன்னேன். அந்த கை கொள்ளுகிற இருதயம் உள்ள ஒரு பிள்ளை காணாத, எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பலன் இருந்தாலும் பரவாயில்லை, கை கொள்ளுகிற இருதயத்திற்கு அப்பா நீர் என்றுமே திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல தகப்பனையா. எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெரியதாக இருப்பதினால் நீர் எங்களுக்கு பெரிய கிருபையை தரவில்லை. எங்களுடைய குறைந்த பலனிலும் கொஞ்சம் பலனிலும் உடைய வசனத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, உடைய வசனத்தை கை கொள்ள நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிற தெய்வமே, உடைய திறந்த வாசலுக்காக உமக்கே மகிமையை கொடுத்து விடுகிறோம். ஏனென்றால் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அல்லவா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அல்லவா. தாவீதின் திறவுகோள்களை வைத்திருக்கிறவராக இருக்கிறேன். மரணத்திற்கும் ஜீவனுக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள் உமக்கே உரியது தகப்பனே. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னேன். இந்த ராத்திரி வேளையில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து சத்தியம் சத்தியமாக கடந்து வர இருக்கிற தட்டைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஏசப்பா, உங்கள் அதிகாரத்தை, உம்முடைய ஆவியானவருடைய முழு ஆளுகையை இந்த இடத்தில் நான் பேசுகிறேன். இந்த ரத்தத்தின் வல்லமையை ஏசப்பா நான் இந்த இடத்துல பேசுகிறேன். இந்த ரத்தம் இருக்கிற இடத்தில் உடைய சத்தியம் கிரியும் செய்கிறது. உடைய சத்தியம் கிரியும் செய்கிற இடத்தில் விடுதலை உண்டு ஏசப்பா, வெளிச்சம் உண்டு. ஒரு நிலைமையிலும் அந்தகாரம் கிரியை செய்யாதபடி, ஒளிய இடமில்லாதபடி மறைந்து கிரியை செய்கிற பலவானின் ஆவிகளை, திசை திருப்புகிற ஆவிகளை, அசுத்த கிரிகளை, மாம்சத்தை, உலகத்தை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஒருமனப்பட்டு கட்டி நாங்கள் பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். விடுதலை இந்த இடத்தில் கட்டவிழ்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்த தெய்வம், தொடர்ந்து வெளிச்சத்தில் எங்களை நடத்துகிறவர். இந்த சத்தியமாகிய அந்த பிரமாணம் எங்களுக்கு வெளிச்சமாக நீ ஸ்தாபித்திருக்கிறீர். அந்த சத்தியமே எங்களுடைய வெளிச்சம், எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிற நம்முடைய சத்தியம். அந்த வசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே உண்டாகட்டும். ஒருவருடைய சரீரத்தில் கூட பலவீனத்தோடு, வலியோடு, வேதனையோடு, ஒரு நெருக்கத்தோடு இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாதப்பா. கட்டுகள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதே உடைந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை, பலவீனப்படுத்துகிற கிரிகளை நான் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சபிக்கிறேன், கட்டுகிறேன், பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். அதிகாரம் எடுக்கிறோம். மகிமை உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் விட்ட இடத்திலிருந்து தொடர விரும்புகிறேன். கொலோசியர் 3:1 யாராவது ஒருவர் எழுந்து நின்று தமிழிடை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 1-14 வசனங்கள் வரை நாம் தியானிக்கலாம். ஏனென்றால் அதற்குரிய சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்ட பிறகு பார்க்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களை உள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் கிடக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல கூப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நன்றிம்மா. கடந்த வாரத்தின் முந்தின வாரம் வரைக்குமாக நான் சில காரியங்களை உங்களோட பேசினேன். சகோதரர் தேவா அவர்களும் கண்டினியூ பண்ணதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ராத்திரி வேளையில் நாம் தியானிக்க போகிற இந்த சத்தியத்தின் சில காரியங்களை நான் பின்னணியமாக உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்லிவிட்டு கடந்து செல்லுவேன். ஏனென்றால் இங்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், சில காரியங்களை தியானம் செய்துவிட்டு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். அதனால் இங்கு வந்து உட்கார்ந்து 2 வாரங்களுக்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்பேன் என்றால் எனக்கே தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை நான் கேட்டு ஏமாறவும் விரும்பவில்லை. அதனால் தொடர்ந்து நான் என்ன செய்ய போகிறேன், நினைப்பூட்ட போகிறேன். இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கிய காரியம், நாம் புதிய மனிதனை தரித்து கொண்ட ஜனம். ஆமென். தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்பதே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை காட்டுகிறபடியினால் இனிமேல் நடக்க போகிறதா என்ற ஒரு சந்தேகம் யாருக்குமே எழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இயேசுவை நமக்கு இரட்சகராக அனுப்பினதை, அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராக இருக்கிறதை என்று சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தின் மூலமாய் கேள்விப்பட்டோமோ அன்று நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷமே ஆண்டவர் என்ன செய்தார், நம்மை புதிய மனுஷனாய் மாற்றினார். ஆமென். புதிய சிருஷ்டியாய் மாற்றினார். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் எல்லாமே புதிதாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடியே ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிற இந்த சத்தியங்கள் எல்லாம் அன்று நமக்கு தெரியவே தெரியாது. கொலோசியர் என்றால் எங்கு இருந்தது கூட என்று அநேகருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்திருந்த அநேகர் கூட மறுபடியும் பிறக்க வேண்டியது நிச்சயமான ஒரு அனுபவமாக இருக்கிறபடினால், நன்றாய் கவனிங்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட மறுபடியும் பிறக்க வேண்டியது நிச்சயமான அனுபவமாக இருக்கிறபடினால், ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லாத பின்னணியத்திலிருந்து மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தகங்கள் அறிமுகமாகி இருக்கவில்லை. எத்தனை பேருக்கு தெரிகிறது? இந்த நிருபங்கள் அறிமுகமாகி இருக்கவில்லை, சுவிசேஷங்கள் அறிமுகமாகி இருக்கவில்லை. ஆனால் இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்தினார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியத்தின் பின்னணியும் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இயேசுவை கிறிஸ்து அல்லது மேசியா என்று ஒரு மனுஷன் அறிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் உதவியினால் மட்டுமே அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் கிறிஸ்துவை யாரும் கிறிஸ்து என்றே அறிய முடியாது. ஆமென். அதனால் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் கவனமாக பின்பற்றுங்கள். அதனால் தான் நேரம் எடுத்து நான் ஜெபித்து நீங்களும் ஒருமனப்பட்டு கட்டி சில காரியங்களை கட்டவிழ்த்து இந்த வேத பாடக வகுப்பை ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன செய்யவில்லை, போர் செய்யவில்லை. அதனால் நமக்கு விரோதமான ஒரே சத்ரு உண்டு. ஒரே சத்ரு, பலர் இல்லை, மனிதரும் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதனால்தான் இந்த சத்தியத்தின் முகாந்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான ஒரு வெளிப்பாட்டோடு ஆரம்பித்திருக்கிறது. நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்றால் இன்றும் தரித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆமே. இப்பொழுது கவனிங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு, அப்படி என்றால் ஒரு உடையை களைந்து போட்டு ஒரு புதிய ஆடையை தரித்து கொள்வதற்கு ஒப்பனையாக சமானமாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
ஒரு பழைய உடையை களைந்து போட்டு ஒரு புதிய ஆடையை அல்லது உடையை தரித்துக் கொள்வதற்கு சமானமாய் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுதல் என்பது ஆவிக்குரிய விளக்கத்தில் சுலபமா கடினமா? ஆவிக்குரிய விளக்கத்தில் மாற்றி கேட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய விளக்கத்தில் இன்று உங்களுக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறபடினால் சுலபம். நான் கேட்கிறேன், யதார்த்தமான விளக்கத்தில், அப்படி என்றால் உலக வழக்கத்தில் உடையை களைந்து போடுவது சுலபமா கடினமா? கடினம் என்று எப்படி சொல்ல வந்தது? சுலபம். உலகப்பூர்வமாக இயல்பாக யதார்த்தமாக ஒரு பழைய ஆடையை களைவது என்பது சுலபம். ஏனென்றால் புதிய ஆடையை தரித்துக் கொள்வது சந்தோஷம். அதனால் பழைய ஆடையை களைந்து விடுகிறோம் விரைவாக. ஆனால் ஆவிக்குரிய விளக்கத்தில் பார்க்கும் பொழுது அது கடினமாகவே தோன்றுகிறது. நீங்கள் சுலபம் என்று சொன்னதற்கு காரணம் வெளிச்சத்தில் பேசுகிறீர்கள் இல்லையா? ஆவிக்குரிய விளக்கத்தில் பேசும் பொழுது அது கடினமாகவே தோன்றுகிறதற்கு காரணம் அது பழைய மனுஷன். அவனுடைய செய்கைகள் எல்லாம் நம்மை பலவந்தப்படுத்துவது போலவும் நம்மை கட்டுப்படுத்துவது போலவும் நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்க வைப்பது போலவும் அல்லவா செயல்படுகிறதை உணர்கிறோம். அதனால் அது கடினம். அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிக மிக இதனை இணைக்கவில்லை. பழைய மனுஷனை ஆண்டவர் ஏற்கனவே எடுத்து விட்டார். காரணம், சிருஷ்டிப்பு என்றாலே இல்லாத ஒன்றை தோன்ற பண்ணுகிற வல்லமை சிருஷ்டிகருக்கு மட்டுமே உண்டு. படைப்பு என்றால் ஏற்கனவே இருக்கிற பொருட்களின் உதவியினாலோ ஏற்கனவே இருக்கிற காரியங்களின் உதவியினாலோ இன்னொன்றை செய்வது அல்ல. இல்லாத ஒன்றை இருக்கிறதாய் அழைக்கிற வல்லமைக்கு பெயரே சிருஷ்டிப்பு. இதை ஏற்கனவே படித்திருக்கிறோம். அந்த வல்லமை சிருஷ்டிகர் என்றால் நம்முடைய படைத்தவர் தேவனுக்கு மாத்திரமே உண்டு. இப்பொழுது கவனிங்கள், இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பு என்பதினால்தான் ஆவிக்குரிய மறுபிறப்பும் ஒரு புதிய பிறப்பு. ஒரு நிமிஷத்தில் இல்லை, ஒரு செகண்ட்ல கூட இல்லை, அதை விடவும் குறைவான க்ஷணத்தில் தேவன் நம்மை மறுரூபமாக்குகிறார். எங்கே? இருதயத்தில். இருதயம் புதிதாய் பிறக்கிறது, மாறுகிறது. ஆனால் சிந்தனை எப்படி மாறுவது? ஏன் மாறக்கூடாது? மாற வேண்டும். நன்றாய் கவனிங்க. நான் விரைவாக கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் இணைப்போடு இருக்கிறபடினா தைரியமாய் கேட்டுக்கொண்டு வருகிறேன். ஏன் சிந்தனை எப்படி மாறக்கூடாது? ஒரே ராத்திரியில் அல்லது ஒரே க்ஷணத்தில் ஏன் மாற முடியாது? சிந்திங்கள். யாராவது சிந்தித்து சொல்லுங்க, ஏன் சிந்தனை எப்படி மாறக்கூடாது? இயேசு ஆவியை மாற்றினாரே. ஆவி என்றால் இருதயம். எத்தனை பேர் பின்பற்றுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் அல்ல, மனுஷ ஆவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இருதயம் தேவனுடைய தொடுதலால் சிருஷ்டிப்பாய் புதிய ஒரு மனுஷனாய் மாற முடியும் என்றால் ஏன் சிந்தனை மாறக்கூடாது? நன்றை கவனித்து சொல்லுங்களா. பல முறை படித்த வேத படகத்தின் சத்தியம். சுயம் வேற ஏதாவது நன்றை கவனி. சிந்தனை எந்த பகுதியில் இருக்கிறது? ஆத்மா என்றால் யார்? நான் அப்படி மாற முடியுமா ஒரே ராத்திரியில்? ஏன் மாறக்கூடாது? சொல்லுங்க, சிந்திங்க. உங்களுக்கு எல்லாம் வசனம் தெரியும். ஏற்கனவே இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் இதை பற்றி பேசி இருக்கிறேன். ஏன் நான் மாறக்கூடாது ஒரே ராத்திரி? என் சிந்தனை ஏன் மாறக்கூடாது? நேரம் எடுத்து மாறுகிறேன். ஏன் தெரியுமா? தேவன் ஒரு பட்டனை தட்டி டெலிட் பண்ணி ஒன்றை புகுத்துற மாதிரி நம்மை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. ஏன்? தெளிவான வார்த்தைகள். நீங்கள் சொல்லுவது எல்லாம் தவறே அல்ல. ஆனால் நான் சொல்ல நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. சுயசித்தம். சுயசித்தம் என்றால் ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில். So who are we? We are all human beings, right? We are created in the image of God. That's a fine statement. ஆனால் நான் யாருன்னு கேட்டதுக்கு என்ன பதில்? நம்மெல்லாம் மனுஷங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பொம்மை இல்லைன்னு அர்த்தங்க. ஒரு ராத்திரி என் இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார் என்றால் படைப்பு, அது சிருஷ்டிப்பு. அதாவது இருண்ட இருதயத்தில் வெளிச்சத்தை அனுப்ப அவரால் தான் முடியும். 2 கொரிந்தியர் 4:6 இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தெய்வம் செய்வார். ஆனால் விஷயம் என்ன? என் சிந்தனை எனக்குரியதல்லவா? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கு? என் சிந்தனையை என்னை தாண்டி யாராவது கண்ட்ரோல் பண்ண அதற்கு என்னங்க அர்த்தம்? ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல்னு அர்த்தம். உண்மைதானே? நீங்களாம் லாஜிக்காக சிந்தித்து பேசத்தான் நான் இப்படி கேள்விகளை கேட்கிறேன். நான் சொல்வதை அப்படியே பின்பற்ற வேண்டாம், சிந்தியுங்கள். கர்த்தர் ஏன் சிந்தனையை அப்படி தொட்டு மாற்றுவதில்லை தெரியுமா? நம்மளாம் பொம்மை இல்லை, சிம்பிள் லாஜிக். அப்படி மாற்றணும்னா பரலோகம் அப்படியே கிடைத்து அப்படியே போய்விடலாமே. எனக்கு ஏன் பொறுப்புகள்? எனக்கு ஏன் முடிவுகள்? புரிந்து கொண்டீர்களா?
நான் ஏன் சிந்தித்து முடிவு செய்ய அனுமதிக்கப்படுகிறேன்? கர்த்தரே முடிவு செய்து என்னை எடுத்திருக்கலாமே. எத்தனை பேர் முடிவு செய்கிறீர்கள்? இப்பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய வசனத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்து நடத்தி முடிவை எடுக்கிறதை நாம் எடுக்கும்படி நமக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறபடினால் தான் நாம் மனுஷர்கள். உண்மைதானே? தேவனே செய்திருப்பார் என்றால் நான் எதற்கு? என்னுடைய பிரதானமான ஆத்துமா என்று சொல்லப்படுகிற என்னுடைய சுயமாகிய எனக்குரிய காரியங்களில் பிரதானமானது என்னுடைய சிந்தனை. அந்த சிந்தனையை ஆவிக்கு ஏற்றபடி திருப்புவதற்கு நான் தான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். சத்தியம் உள்ளே வர ஆரம்பித்த பிறகு, அதாவது புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லுகிறாரே, அந்த நிமிஷத்திலிருந்து வந்த அந்த புதிய படைப்பு சிருஷ்டிப்பாகிய என்னுடைய ஆவியில யார் வந்திருக்கிறார்? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர். இதுவரை இல்லாத ஒரு எஜமான் என்றும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதுவரை இல்லாத சுவையை, அதாவது ருசியை அவர்தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் நான் ருசித்த ருசிகள் எல்லாம் பழைய மனுஷனுக்குரியது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? பழைய மனுஷனுடைய செய்கைகளுக்குரியது, அது இயல்பிலேயே எனக்குரியது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஏனென்றால் நான் பிறந்து வளர்ந்ததிலிருந்து நன்றாய் கவனிங்கள், நான் துர்குணத்திலேயே கர்ப்பம் தரிக்கப்பட்ட சுபாவி. சுபாவி என்றால் சுபாவத்துக்குரிய மனுஷன். துர்குணத்திலேயே கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஒரு மனுஷ பிறப்பு எனக்கு உரியது என்றால், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் எவனும் சுத்தமாய் இருப்பது எப்படி? அதுவும் யோபுவில் பார்த்தோம். 25வது அதிகாரம் 4வது வசனமாமா. கவனிங்கள். அப்படி என்றால் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? ஸ்திரீயினிடத்தில் பிறந்து சுத்தமாகவே முடியும். ஆனால் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உடைய ஆவியானவர், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியினால் எனக்குள் வந்து விட்டாரே, இவர் என்ன செய்கிறார்? சுத்திகரிப்புக்குரிய முறைமையை சத்தியத்திலிருந்து அனுப்புகிறார். எப்படி சோப்பு சரீரத்தை சுத்திகரிக்கிறதோ அதை போலவே சத்தியம் நம் ஆவியை, ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது. நன்றாய் கவனிங்கள். சரீரத்தை தாண்டி இருக்கிற மனுஷன் தான் உள்ளான மனுஷன். அப்படி என்றால் புறம்பானவன் சரீரத்தில் இருக்கிறான். புரிந்து கொண்டீர்களா? புறம்பான மனுஷன் என்றால் சரீரம். நீங்கள் பார்க்கிற புறம்பான வார்த்தை புரிகிறது அல்லவா? It's about an outer man. It's about the shell that we carry here. We carry. அப்படின்றால் என்ன அர்த்தம்? இந்த ஷெல்லுக்குள்ள தான் உண்மையான ஆள் நான் இருக்கிறேன். இந்த ஓட்டுக்குள்ளே, இந்த கூடாரத்திற்குள். சரியாய் பவுல் சொல்லி இருக்கிறார். நன்றாக கவனித்து கேளுங்கள். அப்படி என்றால் இந்த உள்ளான மனுஷனின் சுத்திகரிப்பை புறம்பான காரியங்களை வைத்து என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. புறம்பான மனுஷன் இந்த சரீரம் என்றால் இந்த சரீரத்துக்குரிய காரியங்களை உலகத்தின் காரியத்திலிருந்து ஒரு சோப்பை வாங்கியோ ஷாம்புவை வாங்கியோ சுத்திகரிக்கலாம். ஆனால் உள்ளான மனுஷனை அப்படி செய்ய முடியாது. அதனால்தான் புறம்பான சடங்காச்சாரங்கள் உள்ளான மனுஷனை சுத்திகரிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியும். எத்தனை பலிகள் வந்தாலும், எத்தனை சடங்குகள் இருந்தாலும், அந்த இரத்தங்கள் எல்லாம் புறம்பே இருக்கிற ஒரு சுத்திகரிப்பை தான் கொண்டு வர முடியும். எப்படி அது ஆவியை, ஆத்துமாவை சுத்திகரிக்க முடியும்? கவனிங்கள். ஏனென்றால் மனுஷன் பலிகளை பார்க்கிலும் மேன்மையானவன். உண்மை அல்லவா? புறாக்களின் ரத்தத்தை விட, ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை விட, எருதுவின் ரத்தத்தை விட, ஒரு கடாரியின் சாம்பலை விட மனுஷனுடைய அந்த சிருஷ்டிப்பே மேலானது என்றால் இவைகளை கொண்டு ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும்? அதனால் தான் இயேசுவே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தும்படி வந்தார். ஏனென்றால் அவருடைய ரத்தம் தான் குற்றமற்றது, விலையேற பெற்றது, பரிசுத்தமானது, மாசற்றது. அப்படிப்பட்ட ரத்தம் மாத்திரமே இருதயத்திற்குள் கடந்து சென்று மனசாட்சியை சுத்திகரிக்க கூடியது. அது செத்த கிரியைகளை நீக்கக்கூடிய வல்லமுடைய ரத்தம் என்று நமக்கு எபிரேயர் 9:13-14 படி தெரியும். ஏனென்றால் எப்பொழுதுமே சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்கள். நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே உள்ளான மனுஷனையே கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்றால் ஒரு முக்கியமான விஷயம், ஆவியை தேவன் என்ன செய்து விட்டார்? புதிதாக்கி விட்டார். ஆவியை அப்படி என்றால் இருதயத்தையே புதிதாக்கி விட்டார். ஆனாலும் இந்த உள்ளான மனுஷனில் இருக்கிற முக்கியமான நான், என்னுடைய சிந்தனை அவர் என்ன செய்ய மாட்டா? தொடமாட்டா. எப்படி தொடமாட்டா? நேரடியாக அவரே மாற்ற மாட்டா. காரணம், அவர் நடத்துவாரை ஒழிய ஒருவரையும் கட்டுப்படுத்த மாட்டா, பலவந்தப்படுத்த மாட்டார். ஏனென்றால் எனக்கென்று ஒரு சுய சித்தத்தை கொடுத்து முடிவுகளை எடுக்கக்கூடிய திராணியையும் கொடுத்தபடியினால்தான் நான் மனுஷன். இல்லை என்றால் தேவன் என்ன செய்வார்? என்னை பொம்மையை போல பயன்படுத்துகிற ஒரு தேவனாய் இருந்திருப்பார். ஆனால் அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல.
எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்பொழுது கவனிங்கள். அதனால்தான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அவர் சொன்னதற்கு காரணம், உனக்குள் நான் கொடுத்த சிருஷ்டிப்பு என்னால் வந்தது, ஆனாலும் உன் சிந்தனையை மாற்றக்கூடிய அந்த இடத்தை கொடுக்கிற உரிமை உனக்குரியது என்று சொல்லுகிறார். அந்த முடிவை நான் தான் எடுத்து அந்த உரிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் கூட ஜெபித்த பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. கவனிங்கள், தேவனுக்கு அவர் விட்டு கொடுத்த பொழுதுதான் அது நடந்தது. சித்தம் என்ற ஒரு காரியத்தை தேவன் தொடுவது இல்லை. நன்றாய் கவனிங்கள். ஒரு முடிவெடுக்கிற திறமையும் திறனையும் கொடுத்தவர் அதை ஒரு நாளும் வயலேட் பண்ண மாட்டார். அப்படி என்றால் பலவந்தப்படுத்த மாட்டார். தேவ பிள்ளையை ஒரு நாளும் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? உத்தரவாதியாக எடுக்கக்கூடாது. He is not accountable or responsible for our own decisions. He is not responsible. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்லி நடத்தும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு பின்பற்றத்தான் நம்மை அழைத்திருக்கிறாரே ஒழிய அவர் ஒரு நாளும் விரட்டுவதில்லை, பிடிப்பதில்லை, கட்டுப்படுத்துவதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் யார் செய்கிறார் தெரியுமா? பிசாசு தான் செய்கிறார். எத்தனை புரிந்து கொள்கிறீர்கள்? அப்பொழுது கவனிங்கள், ஆண்டவர் இவ்வளவும் சொல்லி கொடுக்கிறதுக்கு காரணம், இந்த புதிய ஒரு எஜமானை இப்பொழுது நமக்குள் அவர் கொடுத்திருக்கிறாரே, அவர் பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர். நன்றாய் கவனிங்கள். அதனால தான் ஓவர் நைட்டு நம்ம சிந்தனை எல்லாம் ஆண்டவர் டெலிட் பட்டனை தட்டி என்ன செய்ய மாட்டார்? அழிக்க முடியாது அவர். ஏனென்றால் நம்மை மனுஷனாக சிருஷ்டித்தவரே அவர் அல்லவா? நாம் இடம் கொடுத்தால் அவர் கிரியை செய்வார். நல்ல பியூட்டிஃபுல்லான தியரி இதே சாப்டரில் வந்து கொண்டே இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். நான் எப்பொழுது யோசித்து இந்த வசனத்தை கவனிங்கள். நம்ம கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எத்தனை பேர் கேட்டீர்கள்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய். அப்படின்னா சிருஷ்டித்தவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே. இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, we are created in the image of God. கரெக்ட். நம்முடைய ஆவிதான் ஆண்டோடைய இமேஜ். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதெல்லாம் ஆழமான ஆரம்ப சத்தியங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ற நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கிறேன். we are created in the image of God என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில் உண்டு, அதாவது ஒரே வாக்கியத்திலாவது உண்டு. யாராவது ஒருவர்? வெரி குட். அவர் ஆவியா இருக்கிறது போல என்ன கவனிங்க. தேவன் என்ன போல இருக்கிறாரா? நான் தேவனை போல இருக்கிறேனா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் இப்போ விஷயம். என்னை போல அவர் இல்லை அல்லவா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்னை போல கை கால் காது மூக்கெல்லாம் அவருக்கு. நன்றாக கவனிங்க. ஆனால் தான் மனுஷன் தெய்வங்களை சிருஷ்டித்தா இப்படி தான் பண்ணுவான், என்ன போல. கரெக்டா? பட் தி தியரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் த பைபிள். மனிதன் தேவர்களை சிருஷ்டிக்க அழைக்கப்படவே இல்லை. தேவன் தான் மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்படி என்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார் என்றால் நானும் ஆவியா இருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்க, நான் ஆவியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியா இருக்கிறீங்க? என்னங்க வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இங்கே? அவர் ஆவியா இருக்கிறார், சரீரமும் இருக்கு. சரியா சொல்லிட்டு அதாவது புரிந்து கொண்டீர்களா? சரீரமும் இருக்கு. ஏன் வந்ததுன்னு அப்புறம் தெரிந்து கொள்ளலாம். ஆவியை உடைய மனிதர்களாய் நம்மை சிருஷ்டித்தார். சாயல் என்றால் ஆவி. நன்றாய் கவனிங்க. ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறது போல நம்மையும் ஆவியை உடைய மனிதர்களாய் சிருஷ்டித்தார். We've got a soul on the inside of us. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டீர்கள் என்றால், தேவனுடைய ஜீவ சுவாசமாகிய அந்த சுவாசம் நமக்குள் உட்பிரவேசித்த பொழுது நம்முடைய ஆத்துமா உயிர் கொண்டது. மண்ணிலிருந்து தான் சரீரம் உருவாக்கப்பட்டது, அதற்குள் தான் ஊதினார். ஆனால் ஜீவ சுவாசம் உட்பிரவேசித்த பொழுது வந்தது தான் ஆத்துமா. அதனால் கவனிங்கள், ஆண்டவருடைய ஆவி இல்லாத ஆத்துமா செத்தது. தேவனுடைய ஆவியோடு இருக்கிற அந்த சுவாசமாகிய அந்த இருதயத்தில் தான் வெளிச்சம் இருக்கிறது. அதனால் தான் அந்த வெளிச்சத்தை பெற்ற ஆத்துமா என்பதே ஜீவனை உடைய ஆத்துமா. எப்பொழுது சாவு வந்தது? கீழ்ப்படியாமையினாலே. ஆமையில்லை, கீழ்ப்படியாமையினாலே. ஐயோ, இடைவெளி வரவே கூடாது. கீழ்ப்படியாமையினாலே
பாவம் உட்பிரவேசித்த பொழுது பிரிவினை உண்டானது. எங்கே பிரிவினை? ஐயோ, இதை கேட்கக்கூடாது சிஸ்டர். நீங்கள் இணைந்து பேசுங்க, உங்களுடைய நினைவுகளில் அந்த படம் வர வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் என்பது பொதுவான வார்த்தையெல்லாம் தேவனுடைய அந்த ஐக்கியம் என்று சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய ஆவிக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையே பிரிவினை பாவத்தினால் வந்துவிட்டதே. இதை இணைக்கும்படி வந்தவரே இயேசு. இப்பொழுது அந்த இரத்தத்தினால் அந்த இணைப்பு வந்து விட்டபடினால் தான் புது சிருஷ்டி நாம் எல்லாம். ஏனென்றால் நம்முடைய ஆவி உயிர் கொண்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் திரும்பவும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எபேசியர் 2:1 படித்தோம் அல்லவா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். இயேசு உயிர்ப்பித்தார். அப்படி என்றால் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது தேவனோடு இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டபடினாலே தேவனுடைய எண்ணங்களை, அவருடைய மனதில் இருக்கிற காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? பரிமாறுகிறார். இல்லை என்றால் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இப்பொழுது கவனிங்கள். தரித்து கொண்டீர்களே என்பது நமக்குள் வந்துவிட்ட ஒரு காரியம். இப்பொழுது சிந்தனையை நான் தான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து அல்லது விட்டு கொடுத்து மறுரூபமாக அனுமதிக்க வேண்டும். நான் அனுமதிக்காததை தேவன் ஒரு நாளும் எடுத்துக்கொள்வது இல்லை. என் சித்தம் அல்ல உம் சித்தம் அப்பா. அதுதான் இயேசு ஒப்பு கொடுத்த விஷயம். ஏனென்றால் அவர் அப்படி ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அது நடந்திருக்காது. எப்பொழுது என்னை பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு விஷயம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்படி என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய நான் அவருடைய ஆவியிலே இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே, நன்றாக கவனிங்க, அவருடைய ஆவியிலே நான் எப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய சிருஷ்டிப்பான அந்த சாயலை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏமே, இப்போ பாவம் இல்லாத பொழுது ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்களோ அப்படி இப்பொழுது இருக்கிறோம். எத்தனை பேர் அதை நம்ப முடிகிறது? ஆமே. பாவமே இல்லாத பொழுது எவ்வளவு வல்லமையான காரியம். ஆதாமும் ஏவாளும் அப்படித்தானே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலில் இருந்தவர்கள். அதே சாயலை திரும்பவும் நமக்கு கொடுக்கும்படி வந்தவரே இயேசு. பாருங்க, சுவிசேஷத்தில் பல கோணங்கள் உண்டு. There are many angles in the way that you share evangelism. There are many things that you need to know from the Bible. ஒரு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது என்பதை இயேசு நல்லவர் சொன்ன முடியாது. அதை தாண்டி எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், இதையெல்லாம் புரிந்து கொள்ளத்தான் சத்தியத்தில் நாம் வளர்கிறோம். ஏனென்றால் நியாய பிரமாணத்தையும் கிருபையும் ஒப்பிட்டால் தான் எவ்வளவு பெரிய கிருபை நமக்கு கிடைத்தது என்றே தெரியும், இல்லையா? இந்த காலகட்டங்களின் முக்கியத்துவத்தை காட்டுவதே சத்தியம். இப்பொழுது கவனிங்கள், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அப்படி என்றால் நான் எப்பொழுது பாவமற்ற கீழ்ப்படியாமல் இல்லாத பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பை கேள்விப்பட்டிருக்கிறேன் வேதத்தில். ஆனால் இன்று உண்மையிலேயே அனுபவிக்கிற கூட்டத்தில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் இயேசு அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய ரத்தத்திற்கு அவ்வளோ வல்லமை. அதைத்தான் இவ்வளவு நேரமும் அடிப்படையிலிருந்து பேசினேன். மற்ற ரத்தங்கள் செய்ய முடியாததை அவர் ரத்தம் செய்திருக்கிறது. அதனால் தான் கவனிங்கள், இதில் முக்கியமான ஒரு விஷயம், இணைப்பு இங்கு தான் வருகிறது. சரி, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சிருஷ்டிப்பை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன், உண்மைதான். என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான மனுஷன் அப்படி என்றால் அடிப்படையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், சிந்தனையை பற்றி பேசினேன், கரெக்டா? தேவன் என்ன செய்வதில்லை, அதை அப்படியே பழைய சுபாவத்துக்குரிய அந்த செய்கைகளுக்குரிய அந்த நினைவுகளுக்குரிய பதிந்து விட்ட அந்த காரியங்களை அழிப்பது இல்லை. ஏனென்றால் அழிக்க முடியாது அவரால். நாம் சுய சித்தத்தில் இருக்கிறபடினால் முடிவெடுக்கும் உரிமையும் தன்மையும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் பேசுகிற முக்கிய குறிப்பை கவனிங்கள். அவர் சொல்லுகிறார், பூரண ஆறிவடையும் படி. சரி, தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்பது என்ன காலம்? வாட்ஸ் த டென்ஸ்? முடிந்தது. தரித்து கொண்டிருக்கிறது பாஸ், என்னம்மா சொல்லலாம்? present continuous, past continuous. அடேங்கப்பா, இப்போ எனக்கே கிராமர் பயங்கரமாக குழம்பிக் கொண்டிருக்கிற. இப்போ
நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் சரியான வார்த்தை. எங்கேயோ பிடிக்க பார்க்கிறீர்கள் அர்த்தத்தை. கடந்து முடிந்தது தான், ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதற்கு காரணம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. முடியாது. ஆமே. ஆனால் நடந்து விட்டது, இனிமேல் நடக்க போவது இல்லை. இப்பொழுது கவனிங்க, நான் கேட்கிறேன், தேவனுடைய சாயலுக்கொப்பாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் அல்லவா? தேவனுடைய சாயலுக்கொப்பாய். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? தேவனுடைய சாயல் என்றால் என்னவாய் இருக்கும்? ஆவி என்று சொன்னீர்கள். ஆனால் தேவனுடைய சாயல் என்றால் அந்த குணங்கள் என்னவாய் இருக்கும்? அப்பா, பெரிய லிஸ்டே இருக்கு சிஸ்டர். சரி, ஒரு முக்கிய குறிப்புகளை சாங்டிஃபிகேஷன் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்களேன். பரிசுத்தம், சரியே சரி. வேற சாங்டிஃபிகேஷன்ல பேசுங்களேன். இன்னும் ஒரு வார்த்தையாவது வர வேண்டுமே. அதான பரிசுத்தம். அதெல்லாம் பொதுவான அவருடைய மற்ற சுபாவங்கள். நான் கேட்பது பரிசுத்தம், சாங்டிஃபிகேஷன் என்ற சப்ஜெக்டுக்குள்ளேயே பேசுங்கன்னு சொன்னேன். பரிசுத்தம் என்ற ஒரு வார்த்தை அவருக்குரியது. சுத்திகரிப்பில் இருக்கிறோம். இன்னும் ஒன்றை சொல்லலாமே, அதுதான் பரிசுத்தம். அபிஷேகம், அன்பு, திரும்பவும் அதே தான் வருகிறது. வேற ஏதாவது? கீழ்ப்படிதல் இன்னொரு முக்கிய வார்த்தை. ஐயா, சுத்திகரிப்புக்கே நாம் தவறுகிற தடுமாறுகிற அறிவு. அறிவு முக்கிய வார்த்தை. பூரண அறிவடையும்படி என்று சொல்லிவிட்டார். அது ஒரு புதிய மனுஷனுக்குரிய சுபாவம் தான், நல்ல வார்த்தை. ஆனால் அந்த சாயலுக்குரிய சில சுபாவங்கள். பரிசுத்தம், இன்னொன்று கிருபையா, கம்பேஷனா, அட்டேங்க நல்ல மக்கள். சமாதானம், போய்கொண்டே இருக்கலாம். ஜெலஸ்கா, அட்டேங்கப்பா. சாங்டிஃபிகேஷனில் வாங்கலை. இன்னும் ஒன்றே ஒன்று எனக்கு தெரிந்தபடி, ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். கரெக்டா? நீதி. பரிசுத்தம் என்று வந்தாலே இன்னொரு வார்த்தை நமக்கு உடனே வர வேண்டும், நீதி. அதுதானே பரிசுத்தத்தோடு இணைந்த வார்த்தை. அசுத்தத்தோடு வருகிற வார்த்தை அநீதி, இல்லையா? இப்போது இதை கவனிங்கள். தேவனுடைய சாயல் என்றாலே இந்த இரண்டுக்குரிய காரியங்களை நாம் எங்கே இன்னொரு இடத்தில் பார்க்கலாம் என்று யாருக்காவது நினைவு வருகிறதா? கொலோசியர் 3 படிக்கும் பொழுது இந்த இடத்திலே, என்னை பார்த்து கொண்டுங்கள், இதே போல் கரெக்டாக சொன்னீங்க. எபேசியர் 4 பாருங்கள். இதில் ஒரு விரலை வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4க்கு சென்று விரைவாக திரும்பவும் வரப்போகிறோம். எபேசியர் 4 முக்கியமான ஒரு பழைய மனுஷன் குறிப்பும் இங்கே வந்திருக்கிறபடினாலே நாம் இதை அறிந்தே படிக்க வேண்டும். எபேசியர் 4 எஃபிஷியன்ஸ் 4:22-24 யாரா வாசிங்கள் பார்ப்போம் விரைவாக. அந்தப்படி, ஆமாம், எழுந்து நின்று வாசிமா. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் காதுகள் கேட்க வேண்டும், அதற்குத்தான். உட்காருங்களம்மா. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? என்ன தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்றல்லவா வேதம் இவ்வளவு நேரம் பேசினதை நாமும் உரிமை பாராட்டினோம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதாவது நடந்து கொண்டிருக்கிற என்றெல்லாம் பேசினோமே. இப்பொழுது என்றால் நடக்க போகிற காரியமாக வேதம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் கேட்டீர்களா? என்ன இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள் எல்லாம்? இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகே, அதுவே பெரிய விஷயம். நான் கேட்குற கேள்வி இனிமேல் தான் ஆரம்பித்து விட்டுட்டார் ஐயா. எனக்கு பதில் கொடுங்க. இஸ் ஹோலினஸ் அ ப்ராசஸ்? பரிசுத்தம் என்ற வார்த்தை நாம் செயல்படுத்தி முன்னேற வேண்டிய ஒரு காரியமா? ஏன்? இயல்பாகவே வந்துவிட்டது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. தட்ஸ் அ பவர்ஃபுல் வேர்ட். நன்றாக கவனிங்க. பல முறை வேத பாடக வகுப்பில் நான் சத்தியத்திலிருந்து சொன்னேன், லேவியராகமத்திலிருந்தே, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற. 1 பேதுரு 1 வந்திருக்கிற வார்த்தை, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற. அப்படின்னா ஹோலினஸ் கேன் ஒன்லி பி இம்பார்ட்டன்ட் டு அஸ் பை காட். நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு விஷயம் பரிசுத்தம் ஐயா. அதாவது பரிசுத்தன்ற வார்த்தைக்கு நமக்கு சம்பந்தமே. அதைத்தானே பார்த்தோம். என்னை போல ஒரு ஆளை புதிய ஆளாக மாற்றுறதுன்னா என்னால் முடியாது, யாராலையும் முடியாது. எத்தனை பேருக்கு தெரிகிறது எது எளிது? மனுஷகுமாரனுக்கு உண்டென்பதை நீங்கள், எந்த அதிகாரம் பெரியது தெரியுமா?
உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற அதிகாரம்தான் மனுஷகுமாரனுக்கு உரியது என்று சொன்னாரே. அப்படி என்றால் மனுஷனால் முடியாதது எது கஷ்டமோ அதை முடிக்கக்கூடிய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு இப்பொழுது புரிந்து கொண்டீங்க. அப்படி என்றால் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அதை கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவருக்கு தான். பட் சாங்டிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ். ஆமென். சுத்திகரிக்கப்படுவது அனுதின ஒரு காரியம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இப்போ நல்லா கவனிங்களேன். டெய்லி குளிக்கணும். ஏன் குளிக்கணும்? அட்லீஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்? அழுக்கு போகணும். ஏன் அழுக்கு வரணும்? சொல்லுங்க. சும்மா இருக்க மாட்டாமல் வெளியில் போகிறோம். உண்மைதானே? போகாமல் எப்படி இருக்க முடியும்? எத்தனை பேர் கேட்குறீங்க? இப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை காக்கும்படிக்கே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு ஜெபித்தார். உலகத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்றால் சுலபங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகே பரலோகம் என்றால் போய்விட்டு இருக்கலாம். ஆனால் ஏன் தொடர்ந்து வாழ வேண்டும்? நமக்கு குறிக்கப்பட்டதை நிறைவேற்றும் அளவும் கர்த்தர் நம்மை இங்கு காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு தீமை உண்டு, நம்மை சுற்றி அழுக்குகள் உண்டு, நம்மை சுற்றி அசுத்தங்கள், மாசுகள், தூசுகள் உண்டு. ஆனால் இவைகளுக்குள் போனாலும் பரிசுத்தத்தோடு இருக்கும்படி, காக்கப்படும்படி தேவன் என்ன செய்வார்? நமக்கு கிருபை தருகிறார். எதற்குத்தான் இயேசு ஜெபித்தார். அப்படி என்றால் என்னை நன்றாய் கவனியுங்கள். எதற்கு இதை பேசினேன்? ஏன் சாங்டிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ்ன்னு கேட்டோம் இல்லையா? எல்லாம் கலந்தே வருகிறது. தேவன் பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தபடியினால்தான் சாங்டிஃபிகேஷன்னா என்ன என்றே எனக்கு தெரிய வந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? I would never ever come to know what it is to be sanctified unless until I've been made holy. என்னை தேவன் பரிசுத்தமாக்கவில்லை என்றால் சுத்திகரிப்பை குறித்து எனக்கு ஒன்றுமே புரியாது. உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்றும் இயேசு ஜெபித்தார். யோவான் 17:17. ஏன்? சத்தியம் ஒன்றுதான் சுத்திகரிக்கும். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன், அதனால் அவர்களை நீ பரிசுத்தமாக்கும். நன்றாக கவனிங்க. உலகத்தில் செல்வதற்கு முன்பாக சுத்திகரிப்பு அவசியம். அதே போல் நீங்கள் சொன்ன காரியம் உலகத்திலிருந்து வந்த பிறகும் சுத்திகரிப்பு அவசியம். ஏனென்றால் உலகத்தின் காரியங்கள் நம்மை ஒட்டி இருந்தாலும் விலகி போவதற்குரிய ஒரே வழிமுறையை நான் சத்தியத்தை சந்திக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்ளுகிறேன். இல்லை என்றால் எனக்குள் எது வந்திருக்கிறது, கலந்திருக்கிறது என்று கூட தெரியாதுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? சோப்பை அப்ளை பண்ணி சுத்திகரிப்பு வந்தபடியினால்தான் அடுத்த தடவை குளிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உண்மையா இல்லையா? சோப்புனா என்னன்னே தெரியாதுன்னா நான் ஏன் குளிக்கணும்? நான் அடிப்படையை பேசுகிறேன். குளிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய வித்தியாசம் தெரியும். ஏன் குளித்தோம்? அழுக்கு இருக்குன்னா அது தெரிந்ததே. தெரிய வைத்தது யார்? ஹோலி ஸ்பிரிட். ஐயோ, அவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது யாருங்க அந்த வார்த்தையை எடுக்க முடியும்? 1 பேதுருவுக்கு வாங்க விரைவா. இங்கே ஒரு விரலை யாராவது வைத்துக்கொள்ளுங்க. இப்போ 2 விரல் வச்சுருக்கிறீங்க. கொலோசியர் 3, எபேசியர். நான் திரும்ப வருவேன். அதுக்கு தான் டைம் இருக்குது நமக்கு. எங்கே போகிறீர்கள்? தெரிந்தா போகிறீங்க. வேகமாக திருப்புறீங்களா? எங்கே போகிறீங்க எல்லாம்? வல்லமையான மக்கள். அதிகாரத்தை கூட சொல்லலை, வேகமாக திருப்புறீங்க. எங்கே போனீங்க இப்போ? சொல்லுங்கள். 1 பேதுரு. சொல்லிவிட்டேனோ? 1 பேதுரு வாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் வாசிங்கள். 2வது வசனம். வாசிங்கம்மா, எழுந்து நின்று வாசிங்கம்மா, சத்தமாகம்மா. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும். அடையே, பரதேசிகளுக்கு எழுதுவதாவது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை கவனித்தீர்களா? யாரா பரதேசினா நீங்கள் கோபப்படக்கூடாது. சத்தியத்தின்படியே அழைத்திருக்கிறார்கள். ஏமே, ஐயோ, இதை வாசிக்கும் பொழுதே எனக்கு சிரிப்பு வருது. பரதேசிகளுக்கு எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட பரதேசிகள் நாமெல்லாம்? பிரித்து விட்டார். இன்று ஒன்று முக்கியமான குறிப்பை கவனிங்கள்.
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. ஹல்லேலூயா. என்ன அருமையான தேவன். நல்ல கவனிங்க. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காரியங்கள் நீங்கள் பதித்து கொள்ளவே நான் திரும்பவும் நேரம் எடுத்து பேசுகிறேன். ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறவர். எத்தனை பேர் கேட்டீர்கள்? Never ever think the baptism of the Holy Spirit is for the holy people. No. நான் ஹோலியா இருந்தாதான் ஹோலி ஸ்பிரிட் வருவார்னு நினைத்து கொள்ளாதிருங்கள். அப்படி வேதம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் பரிசுத்தம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு பாவியின் இடத்தில் போய் நீ பரிசுத்தமாகு, பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றால் என்ன அர்த்தம்? கேட்டீர்களா கேள்வி? இப்படியெல்லாம் கேட்கணுங்க. சிந்திக்கிறவங்க தான் கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்டீர்களா? யாராவது ஒருவர் நீங்கள் ரொம்ப பரிசுத்தமானால்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் என்று பேசினா தவறான வார்த்தைகள். அது வேதத்தில் இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்று நீங்கள் மிக மோசமா இருக்கிறேன், என்னால் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியவே முடியாது என்பதை உணர்ந்து, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலன் இல்லாமல் நான் சாட்சியின் வாழ்க்கை வாழ முடியாது என்பதை சத்தியத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் பலம் வரும்பொழுதுதான் நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலன் இல்லாமல் சாட்சியை வாழ முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் காத்திரு என்று சொன்னார். ஆமென். நீங்க காத்திருக்கிற இடம் தேவ சமூகம். ஏனென்றால் உங்களால் முடியாததை அவர் முடிய பண்ணுவார். அதற்குத்தான் ஆவியானவர் அவசியம். ஒரு நாளும் பரிசுத்தமான பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்பதை மறந்து விடுங்கள். ஏனென்றால் சத்தியத்தில் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. நன்றாய் கவனிங்க. என் லைஃப்ல ஒபீடியன்ஸ்னா என்னன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நன்றாய் கவனிங்க. ஒரு காலத்தில் நாம் ஒபே பண்ணுவோம் வாழ்க்கையில். பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணதோ, டீச்சர்ஸ்க்கோ, பிரின்சிபலுக்கோ, உங்கள் பாஸுக்கோ, அதையெல்லாம் நான் பேசவில்லை. சத்தியத்திற்கு. ஆனால் ஒரு நாள் சுவிசேஷம் நாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய இருதயத்திற்கு வெளியிலே, வாழ்க்கைக்கு வெளியிலே இருந்து ஒருவர் கிரியை செய்தார். அவர் ஆவியானவர். அவர் சொன்னார், இது உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான தருணம். இதை நீ போக்கடிக்க கூடாது. நிச்சயம் இட்ஸ் about the conviction of the Holy Spirit. ஒரு நிச்சயத்தை இந்த சுவிசேஷம் பகிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே தேவ ஊழியர்கள் நம்முடைய இருதயத்தில் குத்தப்படும்படியாக ஒருவர் கிரியை செய்தார். இந்த நாள் உனக்குரியது, இந்த க்ஷணம் உனக்குரியது, இன்றைய ரட்சணை நாள், இன்றைய ரட்சிப்பு. நீ இன்றைய நாளை நீ என்ன செய்யக்கூடாது? தவறவிடக்கூடாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்தமாவாய், பரலோக வாசியாவாய் என்று சொன்னாரே. அவர் தான் நம்மை சுத்திகரிக்கிறார். Amen. Once I was an object of wrath. I was a disobedient child. நான் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் கோபாக்கினைக்கு பாத்திரவானாய் இருந்தேன். ஆனால் சத்தியத்தை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு நிச்சயத்தை, அந்த கன்விக்ஷன் ஆவியானவர் கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்தேன்? கீழ்ப்படிந்தேன். It's a beautiful thing. Holy Spirit always leads us to obey God. கரெக்ட் தானே? ஈவில் ஸ்பிரிட் என்ன செய்து? கீழ்ப்படியாமையை கொடுக்குது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி யார் மேல் கிரியை செய்கிறான் என்று எபேசியர் 2:3 சொல்லியிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கிரியை செய்கிறானாம். Try and understand this truth. It's not about your power. It's not about my power. It's not about our ability. It's about obedience. சத்தியத்தை கேட்கும்போது ஒபே பண்ற அந்த இடத்துல தான் பரிமாற்றமே உண்டாகிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுத்திகரிப்பு, தேவனுடைய பரிசுத்தம் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் துவங்குகிற இடமே நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது. யாருக்கு? ஆண்டவருக்கு, சத்தியத்திற்கு. கவனிங்கள். இட்ஸ் a beautiful theory. எத்தனை முறை படித்தாலும் புதிய விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொடுக்கிறார். எவ்வளவு அழகாய் தேவன் பேசுகிறார். எங்கே இருக்கிறோம்? எபேசியர் 1 பேதுரு 1 வசனத்தை என்ன பார்த்தோம்? ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே. ஹல்லேலூயா. என்ன கவனிங்க. பரிசுத்தம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு பாவியின் இருதயத்திலே அவர் பரிசுத்தத்தை கொண்டு வந்தபடினால் தான் நான் புதிய மனுஷியாய் மாறினேன். புதிய மனுஷனாய். It's about the new creation. All things have passed away. Behold, everything has become new. புதிய காரியத்தை கொண்டு வந்தவர் தான் பரிசுத்தத்தையே கொண்டு வந்தார். ஆமென். இப்பொழுது கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. Holy Spirit will always lead us to obey God. He will lead. I told you very specifically. He will lead.
He will not compel people. He will not control anyone. He will only lead. ஆண்டவர் யாரையும் பலவந்தப்படுத்தி கட்டுப்படுத்த மாட்டார், நடத்துவார். பரிசுத்த ஆவியின் வேலையை பரிசுத்தமாக்குகிறது. எப்படி பரிசுத்தமாக்குவார்? கீழ்ப்படிய பண்ணுகிறார். யாருக்கு? தேவனுக்கு. அது மாத்திரமல்ல, எதற்குள் கீழ்ப்படிய பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார். ஆமே, எவ்வளோ அழகாக அவையானவர் கிரியை செய்கிறார். இப்பொழுது கவனித்துக் கொண்டே வாருங்கள். இத்தனையும் அவர் செய்திருக்கிறார் என்று பார்த்த பிறகு எபேசியர் 4க்கு உடனே வாருங்கள் பார்ப்போம். உடனே வாருங்கள். எபேசியர் 4 விரலை வைத்திருக்கிறீர்களா? திருப்புகிறீர்கள். நல்லது. எபேசியர் 4 விரைவாக. எபேசியர் 4 எங்க இருக்கிறோம் பாருங்கள். I want you to read that in English. ஏனென்றால் ஒரு முக்கிய குறிப்பு. ஸ்னேகா, you got the English Bible இல்லமா? எபேசியர் 4 எடுத்து வைத்து வாசிங்களம் அந்த வார்த்தை, முக்கியமான வார்த்தை. Why we need to again put on the new man. 21 to 24. சத்தியமாக வாசி. That, however, is not the way of life you learned when you heard about Christ and were taught in Him in accordance with the truth that is in Jesus. You were taught, with regard to your former way of life, to put off your old self, which is being corrupted by its deceitful desires, to be made new in the attitude of your minds, and to put on the new self, created to be like God in true righteousness and holiness. அடேங்கப்பா, தேங்க்யூமா. இன் ட்ரூ ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹோலினஸ். என்னை பார்த்து முக்கிய குறிப்பு நான் ஏன் சொன்னேன் என்றால், உங்கள் உள்ளத்திலே என்ற அந்த வார்த்தை இங்கே வந்திருக்கிறது. எத்தனை பேர் பார்த்தீர்கள்? நீங்கள் ரொம்ப பைபிள் ஸ்டடியில் கவனமாய் படித்து எழுதியிருக்கிற ஆட்கள் என்றால் இப்பொழுது யோசித்திருப்பீர்கள், உள்ளம் என்றால் என்ன? ஆவி அல்லவா? இருதயம் அல்லவா? இருதயம் தான் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறதே. பிறகு எதற்கு நான் தரித்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை அங்கே வர வேண்டும். குழப்பமாக இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிற சபோட்டா மைண்ட்ஸ். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? உள்ளம் மனது என்ற அந்த வார்த்தை இணைத்த ஒரு கான்செப்ட் இங்கே வருது. ஆல்வேஸ் ஐ டெல், உள்ளம் என்றால் இருதயம் என்று சொல்லியிருக்கிறேன். இருதயம் என்றால் ஆவி. நன்றாய் கவனிங்கள். ஆவி புது சிருஷ்டிப்பை ஆண்டவர் மாற்றிவிட்டார். சிருஷ்டிப்பு அது அவருடைய வேலை. ஆனால் மைண்டு டெலிட் ஆகலை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? பழைய காரியங்கள் போகவே இல்லை. ஆனால் வசனம் எனக்கு வர ஆவியிலே நான் என்ன செய்கிறேன்? என் சிந்தனையை அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க நான் முடிவு செய்கிறபடினால் நான் மறுரூபமாகிறேன். அப்படின்றால் என் சிந்தனை மறுரூபமாகிவிட்டது என்றால் கவனிங்க, உணர்வுகள் சரியாயிடும். As long as your thought life is in the word, your emotions are going to be healthy. எமோஷன்ஸ் ஹெல்த்தியாக மாறும் பொழுது முடிவுகளும் பாருங்க, சிந்தனை சரியாக இருந்தால் முடிவுகள் சரியாக இருக்கும். A man is as he thinks. ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே அவனும். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருக்கிறதுனா the way we live, the way of life. And our life is decided because of our thought life. உண்மை தானே? நம்ம சிந்திக்கிறவன், நான் எல்லாம் பார்த்துருக்குறேன், நல்ல டிப்டாப்பாக ரொம்ப வல்லமையாக ரொம்ப பலமாக ரொம்ப பராக்கிரமமாக வெளியில் தெரியவங்களுடைய தாட் லைஃப்பை பார்த்தீங்கன்னா கோழையாக இருப்பாங்க, பயத்துக்குரியதாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லலாம், அந்த செல்ஃப் இமேஜ்ன்று சொல்லப்படுகிற அந்த அந்த தன்மையை சிதைந்து போனவர்களாக இருப்பார்கள். They appear to be very powerful on the outside, but inside they are cowards. அவங்களால சில காரியங்களை சந்திக்க கூட முடியாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிற விதத்தை படிக்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குது. How powerful this is. Put on a new man in your thinking. ஏன் தெரியுமா? ஆவி புதிதாய் மாறி இருக்கிறது என்றால் அதற்கு ஒப்பாய் சிந்தனை மாறணும். ஏமே அதெல்லாம் புரிந்து கொண்டே. You belong to a royal family. திடீர்னு ஐயோ, ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பார்த்து யாராவது பரதேசின்னு கூப்பிடுவாங்களா? அதுதாங்க பைபிள். உண்மை தானே? உலகத்துக்கு நம்ம பரதேசி தான். ஆனால் பரதேசி எத்தனை பரதேசி. We are foreigners but aliens in the world. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் தாங்க பைபிள். என்னங்க இப்போ தான் தூக்குனீங்க, ஒரே போட்டீங்க. அப்படி தாங்க நம்ம இந்த உலகத்துக்கு அப்படி தான். ஆனால் நமக்குரிய தேசமே வேறு. இங்கே இருந்தாலும் நம்ம அங்கே இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான். இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ கவனிங்க, எனக்கு இந்த ரொம்ப வல்லமையான ஒரு காரியம். ஆண்டவருடைய சாயலே ட்ரூ ரைச்சஸ்னஸ், ட்ரூ ஹோலினஸ். அதுதான் மெய்யான நீதி, பரிசுத்தம்.
இந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இதே வார்த்தை தான் கொலோசியர் 3. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படி என்றால் உங்க ஆவியில புது ஆளாய் இருக்கிறீர்களே இல்லையா? அந்த சாயல் யாருடைய சாயல் என்றால் தேவனுடைய சாயலாயிற்றே. அந்த சாயல் என்ன சாயல் என்றால் இங்கே கொடுக்கப்பட்ட பதில் ஐயா, மெய்யான நீதி, மெய்யான இதான் அந்த சாயல் என்று இங்கே விளக்கம் இன்னும் அதிகமாக வருகிறது. அதனால தான் எபேசியர் 4 இணைத்து பார்க்கிறோம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? தேவனுடைய சாயல் என்றால் இட்ஸ் about the spiritual condition, it's about the spiritual being. ஆனால் ஆவியின் தன்மை, ஆவியின் நிலைமை என்றால் என்ன? மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், அது தேவனுக்குரிய சாயல். அப்படி என்றால் இதை நான் தரித்து கொண்ட ஆவியில் இருக்கிறேன் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் எபேசியர் 4 put on a new man, put on the new self. எங்க நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும்? இப்பொழுது சிந்தனை, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்க பிரித்து படித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் ஆங்கிலத்தில் சேர்த்து வாசித்தோம். கொலோசியர் 3 வந்திருக்கிறது ஆவியின் மறுபிறப்பு, இங்கே வந்திருப்பதோ சிந்தனையின் மறுரூபம். ஆமே. எத்தனை பேர் வித்தியாசப்படுத்துகிறீர்கள்? ஆனால் இணைப்பு ஒன்றுதான். ஆமே. ஆவியில் இல்லாமல் சிந்தனையில் இல்லை. ஆவியின் மறுரூபத்தில் பாருங்கள், ஆவியின் பிறப்பு என்று சொல்லுகிறேன், சிந்தனையின் மறுரூபம் என்றும் சொன்னேன். இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு, இணைப்பும் உண்டு. ஆமே. ஆவியின் பிறப்பு கர்த்தரால் வந்தது, சிந்தனையின் மறுரூபம் என்னால் வருவது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? என்னால் வருவது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I put on the new man, I put on the new self, I say yes to that. அதனால என்ன ஆகுதுன்னா இப்போது என் சிந்தனை தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுகிறது. என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? சரியா புரிந்ததா உங்களுக்கு? இப்போது இன்னொரு விரல் எங்கே இருக்கிறது? கொலோசியர் 3 விரைந்து வாருங்கள், உடனடியாக பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பின்பற்றுகிறீர்கள்? எத்தனை பேருக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது? நன்றா இருக்கிறதா பைபிள் ஸ்டடி? தூங்கி விடவில்லையே யாரும்? நீங்கள் வெடிப்பாகத்தான் இருக்கிறீர்கள். கொலோசியர் 3 வாருங்கள். இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு முக்கிய குறிப்பு 10வது வசனம். இதுக்கும் எபேசியர் 4க்கும் தொடர்பு இருக்கிறபடினால் தான் அங்கு சென்று இங்கு வந்திருக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். என் சாயல் தேவனுடைய சாயல் என்றால், தேவனுடைய சாயல் என்னுடையது என்றால், இப்பொழுது இந்த சாயல் எப்படி இருக்கிறது? மெய்யான என்ன அப்படியே நிற்கிறீர்கள்? மெய்யான நீதி, பரிசுத்தம். கரெக்ட். It's about the true holiness and righteousness of God. Now you listen to me very carefully. எங்கெங்கே வித்தியாசம் வருது நம்ம சபையில் அப்படி என்றால் இங்கே கேட்குற ஒவ்வொருவருக்கும் சரி, இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், ஒவ்வொரு சபையில் இருக்கிற பிள்ளைகள், எங்கெங்கே இப்பொழுது வித்தியாசம் சபையில் வருகிறது? எல்லாரும் இப்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தானே? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் உண்டோ? இங்கே யாரும் பாவிகளாக இல்லையே? எல்லாரும் பரிசுத்தர்கள் தானே? ஆமென். அப்படியா சொல்லுங்கள். ஆகியிருக்கிறோம் என்பது உண்மையா? சத்ரு வெட்கப்பட்டே போவான். ஆமென் என்றால் அவனுக்கு தெரியும், இயேசுவின் ரத்தத்தினால் வந்த ஒரு பரிசுத்தத்தை அவன் ஒன்றுமே செய்ய முடியாதபடியினால் தான் குழப்புகிறான். எதை தெரியுமா? அதனால தான் குழப்பம். இங்கே ஆவியை ஒன்றும் பண்ண முடியாது அவனால. ஏன்னா ஆவிக்குள் ஆவியானவரே வந்து விட்ட பிறகு அவன் என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆவியானவர் கூட தீயவனும் இருக்கிறாருன்னு? இல்லை, ஆவியானவர் மட்டும்தான் ஆவியில் இருக்கிறார். ஆமே. இங்கே நினைக்காதீங்க இந்த வெள்ளை நாய் கருப்பு நாயின்னு தான் சொல்லுவாங்கல்லம்மா. ஒயிட் டாக் அந்த பிளாக் டாக் ரெண்டும் இருதயத்தில் இருக்குதான். எதை ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வளருமா? யாருங்க இந்த கதையெல்லாம் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் தட் வெரி ஈஸி பர்சன். அவர் கூட இன்னொரு ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அளவுடே கிடையாது. எத்தனை பேர் புரிகிறது? அதெல்லாம் நீங்கள் நினைத்துக்கொள்ளக்கூட. ஓஹோ நான் நினைக்கிறதெல்லாம் பிசாசு நினச்சிக்குவான். அதுதான் பிரச்சனை. குழப்பி இருக்கிறான், தெளிவையே குழப்பி இருக்கிறான். ஏன்னா அப்போ தான் பயந்துக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நல்லா நினைத்து கொள்ளுங்கள், தேவன் ஒருவரை என்று நம்முடைய எண்ணங்களை அறியக்கூடிய வல்லமை பிசாசுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் எப்படி பிசாசு அறிந்து கொள்ளுவான் தெரியுமா? நம்ம தான் செய்கிறோம்ல. எது ஓடுதோ வருதில்ல வெளியில், ஆஹா போட்டது அப்படி தான் கண்டுபிடிச்சான் இது வரைக்கும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இப்பொழுது நாம் இடத்தை விட்டு போகக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன் 10வது வசனம் என்னங்க நடக்குது அப்படின்னா, எல்லாரும் புது சிருஷ்டிப்பு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வேற என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கும் பொழுது, ஏங்க உண்மையாகவே சில பேர் பரதேசிகளாக இருக்காங்க. சிந்தனை மாறலையே. கரெக்டாக சொன்னார் ஐயா, சிந்தனை. இப்போ என்ன பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டிங்களா? அவங்கவுங்க வேதத்தில் இந்த 10வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஒரு பிரேக்கு. மெய்யான நீதியிலும்
பரிசுத்தத்திலும் இருக்கிற சாயலுக்கு ஒப்பாய். ரைட். பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படி என்றால் பழைய மனிதனையும் அவனுடைய செய்கைகளையும் உண்டாக்குகிற காரியங்களை ஒழித்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்படி என்ற எபேசியர் 4 வந்திருக்கிறது உண்மை என்றால் இப்போ இது யார் பொறுப்பு சொல்லுங்க? நான் பொறுப்புன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நம்மன்னு கூட சொல்லிடக்கூடாதீங்க. ஆமாம், இந்த கூட்டத்திலலாம் ஒரு ஆளாக இருக்கிறதே இல்லை. இங்கே நான் தான் பொறுப்பு. இப்போ புருஷன் மண்டாட்டியும் பிரிஞ்சுட்டாங்க. என்ன எல்லாம் இந்த கூட்டணியில் ஜெயிக்கவே முடியாது. இந்த விஷயத்தில் மாத்திரம் அண்ணன் தங்கச்சிலாம் பிரிஞ்சுட்டாங்க. அப்பா பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ கவனிங்க, இதில் விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சரியம், அடே எங்கள் அப்போ பயங்கரமான தேரியெல்லாம் இனிமேல் தான் வருது. பூரண அறிவடையும் படி அப்படி என்றால் என்ன டென்ஸ், என்ன காலம்? பூரண அறிவடையும் படி இஸ் அபவுட் த ஃபியூச்சர், எதிர்காலம். கரெக்டாக சொன்னீங்களா? அது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பூரண என்ன பாருங்க என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? ஏற்கனவே தரித்து கொண்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பூரண அறிவடையும்படின்றீங்க. அப்போ நான் எங்கே நிற்கிறேன்? கேளுங்க கேள்வியே. பைபிள் படிக்கும்போது கேட்கணும். தரித்து கொண்டு இருக்கிறீங்களா? தரித்துட்டேன்ல, வந்துருச்சு இல்லை, மாறிட்டேன்ல, அப்புறம் என்ன அடையும்படி? மூவிங் ஆன். அடேங்கப்பா, நம்ம போய்கிட்டே இருக்கிறோன்றாங்க சகோதரி. சொல்லுங்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன். இங்கேருந்து போயிடாதீங்க, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. நான் போய்கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன். இட்ஸ் அ ப்ராசஸ். as brothers, it's a process. Sanctification is a why I need to be sanctified, because I know what it is to be holy. Amen. I started from that point. கரெக்டா புரியுதா உங்களுக்கு? I started from the point of holiness. ஒரு ஹோலி லைஃப்னா என்னன்னே தெரியாத ஒரு பாவிக்கு நீ ஹோலின்னு சொல்லி ஒருவர் என்ன செய்துட்டா? உள்ள இருக்கிற இன்ஜினையே மாற்றி புது சிருஷ்டி ஆகிவிட்டாய், படைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று முத்திரையும் வைத்து விட்டார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே வந்த பிறகுதான் ஒரு ஆளுக்கு தெரியுது, இது நான் இல்லை, நானே. எனக்குள்ள ஒரு பயங்கரமாக வேற எதையோ சொல்லி கொடுக்குறாரு. இங்கே நிற்காத, ஓட்ட வாய மூடு, வளர்னது போதும், இந்த ஐக்கியம் வேண்டாம், அதை பார்க்காத சொன்னாரா? சொல்லி இருக்கணும், இல்லைன்னா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். சொன்னாரா? இப்படிலாம் சொன்ன பிறகு தெரியும் இது நானே. பார்த்தவங்களாம் சொன்னேன் இது நீயே. மூஞ்சி அதே மூஞ்சி தான், ஆனால் வேற மூஞ்சின்னுவாங்க. ஏன்னா அந்த பிரகாசம் பழைய ஆள் தான், ஆனால் நீ பழைய ஆளே இருக்கு. ஆனாலும் அந்த பழைய மனுஷன் இது நடந்தால் தான் ரட்சிப்பு. இப்போ நான் கேட்குறேன், we started from the point of holiness. எது உச்சகட்டம்னு வாழ்க்கையில் நினைப்போமோ அந்த கட்டத்திலே வச்சுட்டாரு. எத்தனை பேர் புரியுது? திடீர்னு அதல பாதாளத்திலையும் குடியிலிருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து இருக்கிறாராம், அந்த இடத்துல மடியில் உட்கார வச்ச பிறகு ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஒன்றுமே, இது எனக்கா நடந்தது, நானா இந்த கிருபையை பெற்ற? எத்தனை பேர் அழுதோம், இன்றைக்கும் அழறோம், ஆண்டவரை எனக்கா இந்த கிருபை, ஆண்டவர் என்ன போய் ரட்சிச்சிங்களேப்பா, என்ன போய் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்களேப்பா, நானாப்பான்னு கேட்டோம்ல, அந்த மாதிரி உயரம். இப்போது இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க, கீழே வந்தாச்சு. அடி பயங்கரம்தான், அழுக்கும் பயங்கரம்தான். ஆனாலும் தடுமாறியாவது எந்திரிச்சு நின்று அழறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தூக்கிடுங்கப்பான்னு சொல்லி பார்த்தாச்சு உயரத்தை. எத்தனை பேர் புரியுது? Why I need to be sanctified, you know? Because I know what it is to be holy. தேவனுடைய இம்பார்ட்டேஷன், நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணீங்களே, தேவனுடைய பரிமாற்றமாகிய மெய்யான நீதியும் பரிசுத்தமும் இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்குள் வந்தது எனக்கு தெரியும், அதுவே என் ஆரம்பம். அதனால்தான் இத்தனை வசனமும் ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் நமக்கு தெரியாது தான், பல வருடங்கள் புரியாது தான் இருந்தது. ஆனாலும் கொடுத்தவரை நமக்கு தெரியும். வந்த லீடர் அப்படிப்பட்ட லீடர், வந்த மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா உயரம் அப்படிப்பட்ட உயரம். எத்தனை பேர் புரியுது? இதை டேஸ்ட் பண்ண ஆள் எப்படி இங்கே அழுக்கில் இருக்க முடியும்? தொடர்ந்து அழுக்காகவில்லை என்று நான் சொல்லவில்லை, விடவில்லை என்றும் நான் பேசவில்லை. ஆனால் எழுந்திருக்கிறது ஏன் அவசியமாயிற்று? ஏனென்றால் உயரம் தெரியும். ஆமே,
இப்போ எழுந்திருக்கிற ஆள்னா என்ன அர்த்தம்? உயரத்தை பார்த்த ஆள். உண்மைதானே? குழியில் இருந்த வரைக்கும் தான் குழியே வாழ்க்கையாக இருந்தது. அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் தான் நமக்கு வாழ்க்கையே. இன்றைக்கு கோபுரத்தில் வச்ச பிறகு வித்தியாசம் வர வேண்டாம். அதனால தாங்க அங்கே போய் உட்காரணும்னு தோணுது ஒவ்வொரு முறையும். அதனால தான் சுத்திகரிக்கப்பட ஒவ்வொரு முறையும் ஆவியானவரையும் வசனத்தையும் நான் பற்றி கொள்ளுகிறதுக்கு காரணம் அந்த உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். தட்ஸ் மை பிகினிங். இப்போ கவனிங்க, இந்த புதிய லீடர் வந்ததுனால தான் புதிய மனுஷன் யார் தெரியுமா? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானவன். நன்றாய் கவனிங்க, அந்த ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஹை. நவ் யூ ஆர் ஏபிள் டு. என்னுடைய இயல்பே சுபாவமே ஒரு மாம்சத்தின் சுபாவம், அழிவுக்குரிய சுபாவம், ஜென்ம சுபாவம். இதற்கெல்லாம் பரலோகத்தின் காரியத்தை சொன்னால் புரியாது. ஆனால் வெளிப்படுத்தினதே தேவன், கொடுத்ததே தேவன், அதை புரிய வைத்தவர் மாத்திரமல்ல அனுபவிக்கவும் வைத்தவர் தேவன் என்றார். இப்போது அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற நீ அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்வேன்? முயற்சி செய்வேன். காரணம், உள்ள வந்த விஷயம் அப்படி. You're able to understand this theory now? பூரண அறிவடையும்படி தான் இந்த புதிய மனுஷன் வாஞ்சிக்கிறான். Just try and understand this principle. Many are called to be in this status who are holy. எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் இந்த நிலைமையிலிருந்து தான் ஆரம்பித்து இருக்கிறோம். ஆனால் எங்கே பிரச்சனை வருது தெரியுமா? இந்த டிசைர் உள்ள ஒன்றாக இருக்கும் பொழுதே நம்ம வேற ஒரு டிசைரை என்டர்டெயின் பண்ணுறோம். பூரண அறிவடையும்படி தான் என்னுடைய டிசைர் இப்போ இருக்கணும். ஏன்னா இந்த புதிய மனுஷன் அதைத்தான் வாஞ்சிக்கிறான். ஏனென்றால் வந்தது புதிய மனுஷனால் வந்த விருப்பம். புதிய மனுஷனை கொடுத்ததே தேவன். ஏனென்றால் தேவனுடைய சுபாவம் தான் புதிய மனுஷனின் சுபாவம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறேன்? அப்படின்னா தேவனால் வந்த சுபாவம் தான் எனக்குள் கிரியை செய்யும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? அதை பெறும்படி தான் ஓட நினைக்கிறேனே ஒழிய பழைய மனுஷனுக்குரிய சுபாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விரும்பவே மாட்டேன். ஆனாலும் எங்கே கான்ஃப்ளிக்ட் வருது தெரியுமா? பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? இங்கே உள்ள மனசு போராடினாலும், சிந்தனைக்கு அது ஒவ்வாததாக இருந்தாலும், we tend to live in the old sinful nature by our disobedience. கீழ்ப்படியாமையினாலே பழைய சுபாவத்தின் மனுஷனுக்குரிய காரியங்களை நம்ம ஜீவிக்கும் பொழுது பின் தங்கி விடுகிறோம். பூரண அறிவடையும்படி தான் எல்லாரும் முன்னேறுகிறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம்? பின் தங்கி விடுகிறோம். காரணம், we try to entertain evil desires which belong to the old self. பழைய மனுஷனுக்குரிய அந்த சுபாவத்தை என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமையினாலே என்ன செய்கிறோம்? என்டர்டெயின் பண்ணுறோம். என்ன பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இட்ஸ் அ பவர்ஃபுல் கான்செப்ட், கோஸ் ஆன். எத்தனை பேருக்கு சுவாரஸ்யமாக இருக்கு? இல்லைன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனாலே நீங்கள் தலையாட்டுவீங்க. ஆனால் நம்ம சுபாவம் அதுதானே. புதிய மனுஷனுக்குரிய சுபாவம் அதைத்தான் விரும்பும். எதை விரும்பும்? இந்த ருசியைத்தான். இப்போ எனக்கு ஆச்சரியம், ரொம்ப கவனிங்க. இந்த முதலாவது வசனத்திலிருந்து வாசித்த பொழுது ஒரு வேகமாக சென்று விட்டோம் அல்லவா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் என்றால், எந்த எழுந்ததுண்டானால்? மரித்தீர்கள். ஆனாலும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே மறுபடியும் எழுப்பப்பட்டீர்கள். நான் எழுந்தேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, அந்த செயலின் மேல் நான் விசுவாசத்தை வைத்தபடினால் நானும். எதனால் கிறிஸ்து மரித்தார்? என்னால் மரித்தார். பாவம் மரிக்க பண்ணிற்று. அவருடைய பாவம் அல்ல, என்னுடைய. இப்பொழுது பாவம் மரிக்க பண்ணிற்று. ஆனால் தேவனோ மறுபடியும் அவரை எழுப்பி விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? பாவம் ஜெயிக்கப்பட்டது. எதனை புரிந்து கொள்கிறேன்? மரணம், சாபம் ஜெயிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த செயலின் மேல் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசத்தை வைத்தபடி நானும். என்ன பாருங்க, எத்தனை பேர் இப்போ கவனித்தீர்கள்? இட்ஸ் நாட் அபவுட் our doing, it's about our being. It's about our believing. It's not about our doing, it's about our believing. Your believing will keep you in that being. Believe பண்ணலன்னா நம்ம அப்படி மாற மாட்டோம். என்ன பாருங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இங்கே? என்ன சிஸ்டர் 1.5 மணி நேரத்துக்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறது போல தான் நானும் கேட்க போகிறேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? பரலோகவாசியா? பூமிக்கு பரதேசியா? எப்படி தெரியும்? அவ்வளோதான். தேவன் ரட்சிக்கப்பட்டதற்காக ஏதாவது பிரம்மாண்டமான திரையை விலக்கி, நான் தான் என் சரீரமாகிய திரையை விலக்கி உனக்கு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினேன் என்று வேறு எதையாவது காட்டினாரா? எழுதியிருக்கிறத நம்பிவிட்டேன். நடந்தது உண்மையா? உண்மை. ஏனென்றால் என் விசுவாசம் அத்தனையும் எனக்கு செய்திருக்கிறது. இப்பொழுது கவனிங்க, அதே தான் இப்போ நான் கேட்குறேன். பரிசுத்தமாகிறதுக்கு மட்டும் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? சொல்லுங்கள். ஏன் பரிசுத்தமாகிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர், பாவத்தை விடுறேன், பாவத்தை அதை தான் செய்கிறோம், அப்புறம் எங்கே விடுறது? எத்தனை பேர் கேட்குறீங்க?
ரட்சிக்கப்பட்டது இவ்வளோ, அதாவது ரட்சிப்பே இவ்வளோ சுலபம், அரிதானதே இவ்வளவு எளிது என்றார். பரலோகவாசியை அதாவது பாவி மாறி இருக்கிறாங்க. அப்படி பாவியின் உள்ளத்தில் இயேசு வந்திருக்கிறாருங்க. பாவியின் உள்ளத்தில் பரிசுத்தாவியனை வந்திருக்கிறாருங்க. பாவியின் உள்ளத்தில் பரலோக நம்பிக்கை வந்திருக்கிறதுங்க. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் நலன் பிரிக்கப்பட்ட பெரிய பிரித்தெடுப்பே அதனால் வந்தது என்றால், இவ்வளோ கஷ்டமான விஷயமே சுலபம் என்றால் ஏன் பரிசுத்தம் கஷ்டமானது? ஏன் எப்படி பார்க்குறீங்க? ஏன் பரிசுத்தம் மட்டும் கஷ்டமாகிறது? Because we are trying to only do again, we are not believing who we are. புரியுதா உங்களுக்கு? We must believe who we are, then we become what we believe. நம்ம நம்புற அந்த விசுவாசத்தின்படியே நம்ம மாறுகிறதுக்கு காரணம் விசுவாசம் தானே ரட்சித்தது. விசுவாசம் தானே பரலோகவாசியை மாற்றி பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தத்தையும் கொண்டு வந்து அந்த ஆரம்பத்தை. never forget your beginning. பிகினிங்கை கொடுத்ததே ஆண்டவர். இந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிற பரிசுத்தம் மெய்யான நீதியை கொடுத்ததே கர்த்தர்னா, இம்பாசிபிளான திங்ஸே பாசிபிளாக மாற்றின தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, why you want to again do and practice holiness? You cannot do it. எத்தனை பேர் கேட்டீங்க? If you want to be holy, you cannot be holy. ஐயோ கேட்டிங்களா? என்ன எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பரிசுத்தமாகணும்னு நினச்சிங்கன்னா ஆக மாட்டீங்க. என்ன இப்படி முறைக்கிறீர்கள் எல்லாரும்? சிலர் முறைக்கிறீர்கள் உண்மையாகவே. ஐயோ இப்படி முடிக்கிற நேரத்தில் முறைக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், எதையாகிலும் பேசுங்கள், என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனையை தேவனே அறிவார். என்னங்க இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாதா? நல்ல ஐயா கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாதா? சுயமுயற்சி, ஐயா கேட்குற கேள்வி முக்கியமானது. சுயமுயற்சினால் ரட்சிக்கப்பட்ட முடியும் சொல்லுங்க. ஏன் முடியல? முடியாது, அவ்வளோதான். முடியாது. எவ்வளோ சடங்கும் பலிகளும் சம்பிரதாயமும் செஞ்சுருந்தா ஆயிருக்கலாம்ல. பரிசுத்தமானோமா? ரத்தம் சிந்தனா கழுவப்பட்டிருக்க முடியும்னா கொண்டுக்கிட்டே இருக்கலாமே கோழிகளை. நடக்கலை. நம்ம தான் கோழியாக இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்றால் முடியாததை முடிய பண்ண தானே இயேசு வந்தா. இப்போ கவனிங்க, அப்போ பரிசுத்தம் மட்டும் எப்படி வரும்? அவ்வளோதான். என்னை பாருங்கள், நீங்கள் பரிசுத்தம் ஆகணும்னு நினைக்கிற நினைப்பையே விட்டுருங்க. ஐயோ, சுத்திகரிப்பில் முக்கியமான தியரி இதுதான். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்ற எண்ணத்தையே விட்டு விடுங்க. பரிசுத்தமாக்கினவர் யாரு? பிகினிங். பரிசுத்தம் தொடர்ந்து முன்னேறும்படியான டிசையரை கொண்டு வந்தது யாரு? அவர். இப்போ இதெல்லாம் இப்போ தான் படிக்கிறேன். 20 வருஷம் முன்னாடி இதெல்லாம் எனக்கு உண்மையாக தெரியாதுங்க. ஆனால் போய் கொண்டு இருந்தேன் புதிய மார்க்கத்தில், பரிசுத்த பாதையில். என்ன பாரு, இதெல்லாம் இப்பொழுது தானே படித்தோம். அறியாத காலங்களிலேயே நடந்தோம். ஏனென்றால் உள்ள வந்தவர் சொல்லி கொடுத்தா. அந்த ருசியே வித்தியாசமானது. நமக்கு சத்தியமே அவ்வளவாய், ஆனால் சத்தியத்துக்குரியவரை என்ன செய்தார்? நடத்தினார். ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகும்போது, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு லைட் அப்படியே வரும். கரெக்ட் ஆண்டவரே, நான் செஞ்சது இன்றைக்கி நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சுருக்கேன். நான் பதில் இருக்குது, எழுதி இருக்குது. இன்று பாருங்கள், விளக்கமாக தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். பூரண அறிவடையும்படி போகிற ஒரு கூட்டம் உண்மையாய் கீழ்ப்படிதல் இருக்கும்பொழுது சில தடுமாறும் பொழுது தான் இந்த கான்ஃப்ளிக்ட் சபையிலும் வருது, கூட்டத்தில் இல்லை, வீட்டிலும் வருது, உறவுகளிலும் வருது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறேன்? There are many conflicts even in Christian family, those who are born again. Why? Because some people are in obedience, some people are not. அப்பா ஒபீடியன்ஸில் இருந்தால் அம்மா இல்லை, அம்மா ஒபே பண்ணால் அப்பா இல்லை, பிள்ளைகள் ஒபே பண்ணால் பெற்றோர்கள் இல்லை. There are many things like that. ஆனால் பூர்ண அறிவடையும்படி தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த டிசைர் இருக்குது. ஆனாலும் சில பேர் என்ன செய்கிறாங்க? விடறாங்க. காரணம் disobedience. Just listen to me very carefully. It's all about faith. It's not about doing. இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். சிஸ்டர், இப்போ தானே ஒபீடியன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்கிறீங்க. It's all about doing, right? கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை எதை காட்டுகிறது? கிரியை தானே காட்டுகிறது, செய்கை தானே காட்டுகிறது. அப்புறம் விசுவாசம் என்ன செய்யும்? எத்தனை பேர் யோசிக்கிறீர்கள் இப்பொழுது? அவ்வளவுதானே. என்ன பாருங்க, விசுவாசித்தால் தானே கீழ்ப்படிய முடியும். நான் எதை நம்புகிறேனோ அதை நான் செய்யும்படி கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை கவனிங்கள். இட்ஸ் பியூட்டிஃபுல். இதை எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றிலிருந்து எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். இன்னும் 2-3 மினிட்ஸில். நான் சொன்னது 9 மணிக்கு தான் முடிக்க போகிறேன். 2-3 மினிட்ஸில் வாசிக்க போகிறோம். வாசிங்கள் பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், எழுந்த பிள்ளை நான் ஐயா, அப்படி நான் பிரேக் கொடுக்குறேன். இப்போ
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவேன். அடுத்தது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுவேன். 3, ஏனென்றால் நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். இதையெல்லாம் நான் ஏன் சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் செத்து போயிட்டீங்க? கையை தூக்க கூட பயப்படுறாங்க இங்க. ஐயோ, எத்தனை பேர் செத்து போயிட்டீங்க? சொல்லுங்க, செத்தீங்களா இல்லையா? சாகலன்னா நீங்க மறுபடியும் வந்ததே நான் நம்ப மாட்டேன். பழைய ஆள் செத்துட்டோம் இல்லையா? நீங்கள் அந்த பழைய ஆள் செத்தாச்சு. இப்போது புது ஆள் எங்க இருக்கிறாங்களா? கிறிஸ்துவுடனே கூட. ஓ, அந்த ஜீவன் எங்க இருக்க? ஏன்னா நான் எழுப்பப்பட்டதே தேவனுடைய செயலால். இயேசுவே எழுப்பிட்டார் அப்படின்னா நானும் எழுந்துட்டேன். என் பாவத்தால் அல்லவா அவர் மரித்தார். அவரே எழுப்பப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை ஜெயித்து எழுந்தபடினால் என்னையும் எழுப்பி விட்டார். ஆமென். இப்பொழுது நன்றாய் கவனிங்கள். நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். அப்பா என்ன பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோமா? இப்போ எழுந்ததுண்டானால் குழியிலிருந்து தூக்குனதை நினைவு பண்ணுங்க. இப்பொழுது கர்த்தர் எங்கே எழுப்பி உட்கார வைத்திருக்கிறார்? ஆவியின் நிலைமையில. எல்லாம் இங்க இருந்து இழுக்கிறீங்க, பிடிக்கிறீங்க. சொல்லுங்க, எழுப்பிட்டார். பாவத்திலிருந்து மரித்து இருந்த என்னை அவரோடு கூட எழுப்பி விட்டார் என்றால் எங்க இருக்கிறேன்? இப்ப கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என் ஜீவன். அப்படின்னா இந்த மூக்குல சுவாசிக்கிற ஜீவன் அல்ல, இன்னொரு ஜீவன். அது இன்னொரு ஜீவன், ஆவியில் வந்த ஜீவன். எங்க இருக்கிறது? ஐயோ, வசனத்தை பார்த்து சொல்லுங்க. மேலே சொல்லுங்க. மேலனா எங்க? பரலோகத்துல. பைபிளை பார்த்து சொல்லுங்க. ஐயோ, பரலோகத்துல இருந்துன்னா நீங்க ஏன் இருக்கீங்க இங்க? கிறிஸ்து தேவனுடனே கூட எங்க இருக்கிறா? எங்க? நீங்க சொன்னது மேலே. ஓகே, இப்போ சொல்றாரு, நீ மேலே இருக்கிறத பாருன்னா என்ன அர்த்தம்? உன் ஜீவன் அங்கே தானே இருக்கு. ஐயோ, பாருங்க, உங்க ஜீவன் அங்கே தானே இருக்கு. அப்போ அதை தானே தேடுவீங்க. நான் கேட்குறேன், ஜீவனை எங்கேயோ வச்சுக்கிட்டு வேற எங்கேயோ தேடினா அதுக்கு என்ன பேர்? என்ன சிஸ்டர் இப்படி குழப்புறீங்க? அது என்ன ஆளு? அது ஜீவன் எங்கேயோ இருக்கு, வேற எங்கேயோ வாழுது. அது என்னங்க அர்த்தம்? கண்ணு தெரியாதுல்ல, எல்லாமே குழம்பின ஒரு ஆள் தானே. என்ன பாருங்க, என் ஜீவன் மேலே கிறிஸ்துவுடனே கூட தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்குன்னா ஆண்டவர் ஆரம்பமே சொல்லிட்டு நீ மேலே பாருன்றார். உன் எண்ணமெல்லாம் மேலானவைகளையே பார்க்கட்டும். ஏன்னா உன் ஹார்ட்டோட கனெக்ஷன் இப்போ எங்கே இருக்கணும் தெரியுமா? ஏன்னா ஜீவனே அங்கே தான் இருக்கு. ஓ மை காட், அதனால தான் எவ்வளோ வேலை பார்த்தாலும் திருப்தி இல்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு வரவில்லை என்றார். எவ்வளவு தான் உறவு வந்தாலும் தனிமையாக இருக்கிறோம், தேவன் நம்மோடு இல்லை என்றார். ஆண்டவர் நம்மோடு பேசவில்லை என்றால் எந்த பேச்சும் இனிப்பாக இல்லையா, நம்பிக்கையை தரலையா. ஏனென்றால் ஜீவனே அவரோடு இருக்கும் பொழுதே வேற எதில் நான் ஜீவனை கண்டுபிடிக்க முடியும்? ஹல்லேலூயா. அதனால தாங்க மேலே தேடுற சொன்ன. இப்போ நான் கேட்குறேன், மேலே தேடு நான் தேட முடியுமா? இப்போ தேடுவேன். ஏன் தேடுறேன்? என் ஜீவனே அங்கே தானே இருக்குது. ஹல்லேலூயா. முதல்ல கனெக்ட் ஆகியிருந்த இடமெல்லாம் நான் மரணத்துக்குரிய இடம். அதான் குழிக்குள்ளேயே இருந்தேன், குழியிலேயே தேடிட்டு இருந்தேன். அதான் ஆண்டவர் என்ன தேடி குழிக்குள்ளே வந்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? டியூட்டானியமில் அழகாக சொன்ன, ஊழையிடும் ஒரு பாடும் நிலத்தில் ஊக்கமுடன் உன்னை தேடி கண்டுணர்த்தி கைத்தாங்கி நடத்தின ஒரு பாட்டே பக்தன் பாடினார். கடுகு தன் குஞ்சுகளை சேட்டைகளை சுமக்கிறது போல உன்னை சுமந்து அசைவாட்டி பறக்க வைத்த தேவன் என்று அவருக்கு பேர். ஏன்னா தேடி வந்த இடம் அப்படி. இன்றைக்கி ஹார்ட் ஏன் அங்கே போகுது தெரியுமா? எதை பார்த்து நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ விசுவாசிகளே நான் பேசுகிற பேச்செல்லாம் ஏதோ கிறிஸ்டியன் டயலாக் இல்லை. திஸ் இஸ் அபவுட் அவர் லைஃப். திஸ் இஸ் அபவுட் அவர் வே ஆஃப் திங்கிங், பிகாஸ் வி ஆர் born again people. சும்மா கிறிஸ்தவ டயலாக்லாம் நான் நம்பலை. யூ ஆர் இன் கிரைஸ்ட், யுவர் லைஃப் இஸ் ஹிடன் இன் கிரைஸ்ட். ஏன் தெரியுமா? இதனால தான் நீங்கள் உலகத்தில் என்ன பண்ணாலும் திருப்தி வராது. நான் சொல்கிறத கவனிங்க. நீங்கள் ஷாப்பிங் போகலாம், நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், உறவுகள் கூடி வரலாம். ஃபார் அ born again believer to be with God means everything. If you are not with God, anything means nothing to you. எது இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஜீவன் அங்கல்ல இருக்கு. ஆமென். இப்போ மேலே பார்க்குறது ஈஸியாக கஷ்டமா? ஏங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நாங்கள் அதை தாங்க சிந்திப்போம். ஏன்னா நாங்கள் அப்படிங்க, எங்கள் ஜீவன் அப்படிங்க. எத்தனை பேர் அதனால தான் தேடுங்கள் நாடுங்கள்னா சும்மா வராது. இங்கே லைஃப் அப்படி. யூ வில் சீக் ஆஃப்டர் வாட் யூ டிசைர். யூ வில் சர்ச் ஆஃப்டர் வாட் யூ சீக் ஆஃப்டர். எதை நீங்கள் தேடுகிறீங்களோ அதை தான் நாடுவீர்கள்.
ஏன்னா இதெல்லாம் இயல்பு. காரணம் ஹார்ட் அங்கே இருக்குது, லைஃப் அங்கே இருக்குது, மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவரோட நான் இருக்கும் பொழுது எப்படி உலக காரியத்தோடு எனக்கு ஈடுபாடு வரும்? வந்தாலும் இடைபாடுதல் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், நீ இந்த இடத்துக்குரிய ஆளே இல்லையே, நீ இதை சிந்திக்க வேண்டிய எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் ஆண்டவர் பிரிக்கிறார், அதனால தான் கடிந்து கொள்ள, நீ இதை சிந்திக்க வேண்டிய ஆள் இல்லை, என்னாச்சு உனக்கு? நீ இங்கே உட்கார்ந்துருக்க வேண்டிய ஆள் இல்லை, என்னாச்சு உனக்கு? நீ இந்த பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய ஆள் இல்லை, என்னாச்சு உனக்கு? பொருளாசை இருக்கக்கூடாதே உனக்கு, அசுத்தம் வரக்கூடாதே உனக்கு, மோகம் இருக்கக்கூடாதே உனக்கு, துராலோசனை வரக்கூடாதே உனக்குள்ள, என்ன செய்யக்கூடாது? தூஷணம். எத்தனை பேருக்கு புரிகிறது பரிசுத்த ஆவியானவர் பேசுவது? நீ இதெல்லாம் பேசக்கூடாது. யார் சொல்லுகிறா? நம்ம பெற்றெடுத்தவங்க சொல்லித்தர முடியாத தியரிஸ். ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட் டீச்சர்ஸ் us. இந்த வார்த்தை உனக்கு வர, அம்மா உன் வாயில வரக்கூடாது மகளே, மகனே நீ இதை பேசக்கூடாதுமா, நீ இதை சிந்திச்சு. ஐயோ, யூ நெவர் லேர்ன் கிரைஸ்ட் இன் திஸ் வே. நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இட்ஸ் அபவுட் லேர்னிங் எ பர்சன். இட்ஸ் நாட் அபவுட் லேர்னிங் சம் தியரிஸ் ஆர் கான்செப்ட்ஸ். இட்ஸ் அபவுட் அ பர்சன். சே க்ளோரி டு காட். இட்ஸ் அபவுட் அ பர்சன். ஐ ஹவ் கம் டு நோ அ பர்சன். நீங்கள் இந்த விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. திங்க் அபவுட் திஸ் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்து சொன்னதை நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று பைபிள் சொல்லலை. கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. You never learned about me like this. சொல்கிறாங்களே, நான் உனக்கு சொல்லித்தரல. யார் உனக்கு சொல்லித்தர? பெற்றெடுத்த தகப்பன் பேசுறதில்லை. ஏசப்பா சொல்ல, நான் உனக்கு இப்படி வெளிப்படவில்லையே, சொல்லித்தரவில்லையே, என்ன நீ இப்படி கற்றுக்கலையே, வேற யாரை கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாராண்டா. How powerful that is. This is about sanctified life. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு லீடர் நமக்குள்ள? Amen. You don't need to be holy. You don't need to try to be holy. It's your life. You will be holy. You will go on in this sanctified life. பூர்ண அறிவிடும்படி போய் கொண்டு தான் இருப்பேன். ஏன்னா that's about my life in Christ. Amen. எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். Another 2 minutes. முக்கியமான நேரம். யாரும் வழியில் போக வேண்டாம். கண்களை மூடினவர்களாக யூடியூப்ல என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கூட, ஆண்டவரே கொடுத்த சத்தியம் உம்முடைய சத்தியம், இது என்னுடைய மனுஷ ஞானத்திலிருந்து வரவில்லையே, இது உம்முடைய வார்த்தை, எழுதியிருக்கிற வார்த்தையப்பா. ஒருவேளை இத்தனை சத்தியங்களை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷங்களுக்கு தெரியவில்லை தான். பல வருடங்கள் எங்களுக்கு ஒருவேளை வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்கள் தெரியாமல் தான் இருந்தது. ஆனாலும் எங்களுக்குள் வந்தவர் சத்தியத்தின் ஆவியானவர் என்பதனால், புதிய மனுஷனை கொடுத்தவர் என்பதனால், அந்த பூரண அறிவடையும்படி ஒவ்வொரு நாளும் நடத்தினீரப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட அத்தனை வருஷங்களையும் சொல்ல முடியும், எத்தனை நாட்கள் நாங்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினே. விழுந்த பொழுது எழுப்பி விட்டே, தடுமாறின பொழுது ஸ்திரப்படுத்தினே, குழம்பின பொழுது தெளிவை கொடுத்தீரப்பா, அழுத பொழுது கண்ணீரை துடைத்தீரப்பா, அங்கலாய்த்த பொழுது வழியை காட்டினீரப்பா. நான் எப்பக்கம் திரும்புவது, என்ன முடிவு எடுப்பது தகப்பனே? இந்த உலக பாதையில் எனக்கு இத்தனை சோதனை வேதனை என்று புலம்பின பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டு தைரியத்தை கொடுத்தீர், ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், சாட்சியை வாழ உதவி செய்து வருகிறேன். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எங்களை சாட்சிகளை வாழ வைக்கிறதே நீர் தகப்பனே. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுத்தவன் நீர் அப்பா. எங்களுடைய பிகினிங் நாங்க கூட நினைக்கல சுவாமி. இந்த பரிசுத்தத்தின் ஆரம்பத்தை காட்டினவரே நீர் தான். அதனால் தான் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். அதனால் தான் பூரண அறிவடையும்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் விழுந்தாலும் எழுந்திருக்கிறோம். அதனால் தான் தேவனே உம்முடைய கிருபை வேண்டும் என்று அங்கலாய்க்கிறோம். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவரே பலன் தாரும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் என்னோடு கூட சத்தியத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் பலத்த வல்லமை இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. பெற்றுக்கொள் தேவ ஜனமே. யூடியூப்ல என்னை பார்க்கிற மக்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். Receive the touch of the Holy Spirit. For you to be holy, it's the power of the Holy Spirit that enabling you to be holy. That's the beginning. That's the status. Thank you Holy Spirit. எங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ்க்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த அந்தஸ்துக்காய் நன்றி. மெய்யான நீதிக்காய், பரிசுத்தத்துக்காய் நன்றி அப்பா. அப்பா, எத்தனை முறை நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பிசாசு என்னை ஒரு காலம் மடங்கடிக்க முடியாது. என்னை விடத்தள்ள அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் கீழ்ப்படிக்கிற பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. கீழ்ப்படியாமை ஆவி என் மேல் கிரியை செய்வது இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த கீழ்ப்படியாமை ஆவியை நான் சொபிக்கிறேன். இப்பொழுது உலகத்தின் ஆவிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஐயா, சம்பந்தம் இல்லை. நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மகன், நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மகள், நான் தேவனுடைய சிருஷ்டிப்பு, நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய அறிவு, நான் தேவனுடைய பரிசுத்தம், நான் தேவனுடைய நீதி. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நான் தேவனுடைய நீதி, நான் தேவனுடைய பரிசுத்தம், நான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலுக்காக ஸ்தோத்திரம் ஐயா.
அக்கினி இறங்குகிறதுக்காய் நன்றி. பட்சிக்கப்பட வேண்டியவர்கள் பட்சிக்கப்படுகிறதுக்காய் நன்றி. மறைந்திருக்கிற பாவ கிரிகள், மாம்சம், உலகம், எல்லா வேஷமும் இயேசுவின் நாமத்தில் பட்சிக்கப்படுவதா. ஆவியனுடைய அக்கினியை நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில மறைந்திருக்கிற பலவானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் பட்சிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினிக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரிக்கிறவரே, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் தெளிக்கப்படுதலுக்கும் எங்களை கொண்டு வந்தவர் நீர் அல்லவா. உண்மையே சார்ந்து கொள்ளுவோம், தொடர்ந்து சார்ந்து கொள்ளுவோம். இந்த சபையை நீர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற உம்முடைய பிரியத்துக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா எங்களை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். பல மடங்கு, 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். I speak your blessings upon the people those who are watching through YouTube and internet. I bless them in Jesus' name. Let them be blessed. ஆண்டவரே, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பட்டணத்திலும் பட்டணத்தின் வெளியேயும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பேசுகிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. பூரண ஆயுட்காலத்தை கொடுத்து ஆசீர்வதி. ஒரு விபத்து, வீழ்ச்சி, வியாதி தொடக்கூடாது ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரை கூட சபையில் தொடக்கூடாது. எல்லார் மேலும் உம்முடைய காவல், பாதுகாவல் இருப்பதாக நீ செய்ததற்காக ஸ்தோத்திரம். மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.